வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி இமேஜஸும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. இதெல்லாம் சில்லி ரீசன்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லும்போது ஏன் லேட்டாக வீடியோ அப்லோட் ஆகுச்சுன்னு உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். ஓகே, அதிகமாக பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மே 9, 2024 ஹிந்தவ், ராஜஸ்தான். அந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன சாலையில் ஒரு நபர் தன்னோட இருசக்கர வாகனத்தை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த நபர் கரண் மீனா அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான வயலை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அந்த நபர் தன்னோட பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காட்சி அவர் அந்த வயலை பார்க்கும்படி இருக்குது. அந்த வயலை பார்த்த அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் பார்த்த அந்த காட்சியின் காரணத்தினால அவருடைய இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுட்டு அந்த வயலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க அந்த கரண் மீனாவின் வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போன அவர் பயங்கர சத்தத்தோட பதட்டத்தோட அந்த கரண் மீனாவை வெளியே கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, உங்க வயல்ல வந்து பாருங்க அப்படிங்கிற பதட்டமான குரலோட கரண் மீனாவை கூப்பிடவும் அந்த கரண் மீனாவும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்ட பொழுது அவர் வயலை காட்டுறாரு. வயல்ல பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமான முறையில் தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சியே அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த கரண் மீனாவின் 10 வயது சொந்த மகள். அவங்க எல்லாரும் அந்த தீயை அணைச்சிட்டு அவங்கள பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் காவல்துறையினருக்கும் தெரிவிக்கப்படுது. காவல்துறையினரும் விசாரணை மேற்கொள்கிறாங்க. ஆரம்பத்தில் காவல்துறையினருக்கு இந்த வழக்கு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் இந்த வழக்கில் இறுதியில் ஏற்பட்ட ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியாவோட ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிம்பிள் மீனா அப்படின்னு சொல்லப்படுற 10 வயது சிறுமி. அவங்க கிராமத்துலேருந்து தள்ளி அமைஞ்சிருக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் அவங்க 5வது படிக்கிறாங்க. அவங்க எதுக்கு ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அதனால் அவங்களுக்கு செய்கை மொழி மூலமாக தான் பாடங்கள் சொல்லி கொடுக்கப்படுது. அந்த காரணத்தினாலே அவங்க தினமும் அவங்களுடைய வீட்டுக்கு வர முடியாது. அங்கே உள்ள விடுதியில் தங்கி தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. மே 7, 2024 அவங்களுடைய கோடை விடுமுறைக்காக ஹிந்தவுன்ல அமைஞ்சிருக்க அவங்களோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட வந்த அந்த டிம்பிள் மீனா மே 9ஆம் தேதி எரிந்த நிலையில் மீட்டெடுக்கப்படுறாங்க. அந்த நெருப்பை அணைச்ச பிறகு டிம்பிள் மீனாவின் பெற்றோர்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அவங்கள சேர்க்குறாங்க. 70% மேலே தீப்புணிந்த காரணத்தினால மருத்துவர்கள் அவங்கள பக்கத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பெற்றோர்கள் ஜெய்ப்பூரில் அமைஞ்சிருக்க ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு அவங்களுக்கு சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நாளோட மாலை பொழுதுல அந்த டிம்பிள் மீனாவின் பெற்றோர்கள் ஹிந்தவன் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. என்னுடைய மகள் இப்படி எரிந்த நிலையில் நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம், அவளை மருத்துவமனையில் சேர்த்திருக்கோம். அந்த காவலர்கள் கிட்ட தகவல்கள் எல்லாத்தையும் சொன்ன அவங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லலித் சர்மா அப்படிங்கிற பக்கத்தில் இருக்க ஒரு நபர் பேரை சொல்கிறாங்க. காவல்துறையினரும் தாமதிக்காமல் அன்றைய நாளின் இரவு பொழுதுலேயே அந்த லலித் சர்மாவை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்த பொழுது அவர் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியாது, இந்த நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறார். காவல்துறையினர் பல வகையில் விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய பதில் மாறவே இல்லை. அவர் பதட்டமாக பதில் சொல்கிற மாதிரியும் தெரியல. காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுதும் கூட அவர் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான எந்தவித தடயமும் இல்லை. அதன் பிறகு காவல்துறையினர் அவரை விசாரணையில் வச்சுருந்தாங்க. அந்த டிம்பிள் மீனாவோட உடல்நிலை ஒரு அளவு தேறின பிறகு காவல்துறையினர் சைகை மொழி பேசுகிற ஒருத்தங்களை அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள வச்சு அந்த டிம்பிள் மீனா கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க சொல்கிறாங்க. அப்போ டிம்பிள் மீனா சொல்கிற விஷயம், நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வயலில் விளையாடிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாத 2 பேர் வந்து என்னை பயங்கரமாக தாக்குனாங்க. அவங்க என்னை தாக்கி முடிச்சுட்டு என்னை எரிச்சிட்டாங்கன்னு அந்த டிம்பிள் மீனா சைகை மொழியில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை கேட்ட காவல்துறையினருக்கு இது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா இருந்துச்சு. யார் பண்ணியிருப்பா, எதனால் பண்ணியிருப்பா அப்படிங்கிற பல கேள்விகளோட காவல்துறையினர் இந்த விசாரணையை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு காவல்துறையினர் அவங்கள கற்பழிச்சதுக்கான ஏதாவது தடயம் இருக்கான்னு மருத்துவர்களை சோதிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சோதனை பண்ணி முடித்த பிறகு மருத்துவர்கள் அதற்கான எந்த சான்றுகளும் இல்லை, அவங்கள யாரும் தாக்குன மாதிரி கூட எங்களுக்கு தெரியல, வெறும் தீ காயங்கள் மட்டும்தான் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியோ யாரோ 2 பேர் என்னை தாக்குனாங்க, அதன் பிறகுதான் இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் தாக்குதல்களுக்கான தடயங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. காவல்துறையினருக்கோ இந்த வழக்கில் யார் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு யூகிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் உடல் நல்லாவே தேறிட்டு வந்தது. இன்னும் சிறிது மாதங்களில் அவங்க வீட்டுக்கு போயிடலாங்கிற நிலை வரும்பொழுது மே 20ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த சிறுமியின் உடல் ரொம்ப மோசமான கட்டத்தை அடையுது. ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி இறந்தும் போயிட்டாங்க. மருத்துவர்கள் அவங்களோட உடம்பை பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. அப்படி பிரேத பரிசோதனை பண்ணும்பொழுது வந்த ஒரு விஷயம் இந்த வழக்கோட குற்றவாளிகளை வெளியே கொண்டு வர காரணமாக இருந்தது. பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அந்த அறிக்கையை காவல்துறையினர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ காவல்துறையினர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சிறுமி தீக்காயங்களால் இறக்கல, யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கு, அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அந்த பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு சொல்லியிருக்காங்க.
காவல்துறையினருக்கு இது யாராக இருக்குன்னு சுத்தமாக புரியல. அந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய பெற்றோர்களை தாண்டி யாரும் வரவும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற பல கேள்விகளோட அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த டிம்பிள் மீனாவின் தந்தையான கரண் மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு தாயான கமலேஷி கிட்ட விசாரிக்கிறாங்க. மாமாவான ராகேஷ் மீனா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இப்படி 3 பேர்கிட்டையும் மாற்றி மாற்றி விசாரணை மேற்கொள்கிறாங்க. பல மணி நேரங்களாக விசாரணையை தொடர்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரே மாதிரியான பதில் சொல்லிட்டு இருந்த அந்த 3 பேரும் பதில்களை மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த டிம்பிள் மீனாவின் அம்மாவான கமலேஷி, எனக்கு என்னமோ அவளுக்கு தானாகவே நெருப்பு வச்சுக்கிட்டாலும் தோணுது. அவளோட உடல் எரியறதை பார்த்த பொழுது அங்கே பெட்ரோல் கேன் இருந்தது, அதை எடுத்து நான் தான் ஒளிய வச்சேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறையினருக்கு இவங்க எதற்கு அந்த பெட்ரோல் கேனை மறைச்சு வைக்கணும்னு ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி அவங்க ஆரம்பத்திலே இந்த தகவலை ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை? அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரான லலித் சர்மாவை எதற்கு இவங்க மாட்டி விட்டாங்கன்னு நினைச்ச காவல்துறையினர் இவங்க 3 பேரும் தான் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்கிறத உணர்ந்து விசாரணையை மேலும் மேலும் தீவிரப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 3 பேரும் உண்மையும் ஒத்துக்கிறாங்க. காவல்துறையினர் அந்த 10 வயது சிறுமியை எதற்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்களுடைய அம்மா வேற யார் கூடயோ இருந்ததை அந்த டிம்பிள் மீனா பார்த்துருக்காங்க. அதை பற்றி அவங்களுடைய வீட்டில் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த டிம்பிள் மீனாவின் தந்தை அவங்களுடைய தாயை கண்டிப்பாருன்னு பார்த்தா அந்த தந்தையும் சேர்ந்து அந்த டிம்பிள் மீனாவை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம்னு டிம்பிள் மீனாவுக்கு புரியல. அவங்களுடைய அம்மா தப்பாக இருந்திருக்காங்க. அந்த விஷயத்தை டிம்பிள் மீனாவை வீட்டில் சொல்லும் பொழுது அவங்களுடைய தந்தை எதற்கு டிம்பிள் மீனாவை கண்டிக்கிறாங்கிற கோபம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அவங்க அம்மாவை பயங்கர கோபமாக அவங்க பேசியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையில் அந்த சண்டை முத்தி போய் வயலில் வச்சு அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்கள பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. அதன் பிறகு வீட்டுக்குள்ளே போய் யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருந்துருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு நபர் அந்த நேரத்தில் அந்த வயலை தாண்டி போகவும் அவங்களுடைய மகள் எரியறதை அவர் பார்த்துட்டாரு. அதனால அவங்க கிட்ட சொல்லவும் அவங்களும் எதுவுமே நடந்தது தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. நடிக்கலைன்னா மாட்டிப்போன்னு நினச்சா அவங்க மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க. மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அவங்களோட உடலில் ஏகப்பட்ட தீக்காயங்கள் இருக்கனால அவங்க இறந்துருவாங்கன்னு தான் அவங்களுடைய பெற்றோர்கள் நினச்சிருக்காங்க. ஆனால் நாள் போக போக அவங்களோட உடல்நிலை தேர்ந்தனால அவங்களுக்கு கொடுத்த பாலில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. காவல்துறையினருக்கு இதற்கான காரணம் என்னன்னு தெரியல. அவங்க கொலை பண்ணதுக்கு காரணமாக காவல்துறையினர் யூகிக்கிறது அவங்க ரொம்ப கௌரவமாக வாழணும், ஒரு நல்ல பேரோட வாழணும்னு நினச்சிருக்காங்க போல. அதனால தான் அந்த கமலேஷி பண்ண தவறு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க போலன்னு காவல்துறையினர் யூகிக்கிறாங்க. இந்த வழக்கோட விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எனக்கு புரியாமல் இருக்கிற விஷயமே, அந்த கமலேஷி பண்ண தப்புக்கு அந்த கரண் மீனா கமலேஷியை தான் தண்டிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவர் எதுக்கு டிம்பிள் மீனாவை சேர்ந்து தண்டிச்சாருன்னு தெரியல. ஒருவேளை அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பணத்துக்காக இந்த விஷயங்களை பண்ணியிருப்பாங்க போல். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவங்களோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட மகளை கொல்றது மேலுன்னு நினச்சி அவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இந்த மாதிரியான எந்த விஷயம் தோணாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.